வாழைப்பழத்தை பல பேர் இருக்குல்ல, எல்லா பழமும் ஒவ்வொரு பழத்துக்கு ஒரு பேர் இருக்குல்ல. வாழைப்பழத்துல பல வகை இருக்கு. அப்படிப்பட்ட பல வகையான வாழைப்பழத்துல பச்சை நாடா பழம்னு இன்னைக்கு சொல்றோமே, அதுக்கு ஏன் அப்படி ஒரு பேரு? பச்சை நாடானா அது பச்சையா இருக்கு, அதான் பேரா? அதனாலதான் பச்சை நாடா. பச்சை இப்ப பொதுவா நீ சொன்ன மாதிரி பழம்னா மஞ்சள் நிறத்துல தான் இருக்கும். அது தெரியுது எனக்கு. செவ்வாழையா பழுத்த உடனே அதனுடைய நிறம் தோட்டம் அப்படி இருக்கு. ஆனா பழம்னா பழுத்து தானே இருக்கணும். அதான் சொல்றேன். ஆனா காய் தானே பச்சை நிறத்துல இருக்கா. இன்னைக்கு பழுத்தாலும் அது உள்ள எப்படி இருக்கு? வெளி நிறத்துல. சரி, பழம் பழுக்குது, பழம் பழுத்தாலும் வெளி தோல் எப்படி இருக்கு? வெளியில பச்சையா தான் இருக்கு. உள்ள பழம் பழுத்திருக்கு, ஆனா வெளியில பச்சை நிறத்துல இருக்கு. இன்னைக்கு பச்சை நிறத்துல இருந்தா அதிக வச்சு அது என்ன சொல்லுவோம்? நம்ம பழம் பழுக்கல காய் தானே சொல்லுவோம். ஆனா உள்ள பழம் நல்லா தான் இருக்கு, ஆனா வெளியில தோல் மட்டும் பச்சையா இருக்கு. இதுக்கு பச்சை நாடா பழம்னு பேர் வர காரணம் என்ன? என்னென்னமோ கேள்வி எல்லாம் இருக்கேன். கேள்வி நான் கேட்பேன். இல்ல என்னென்னமோ வித்தியாசமான கேள்வி சபைதானே. எனக்கு பச்சை வாழைப்பழம்னு ஏன் பேர் வந்து? அம்மா 3 கால் இருக்கு, அதனால முக்காலி பேரு. நீங்க சொல்றது சரிதான். அப்புறம் என்ன? அப்ப உள்ள பழுத்து இருந்தாலும் வெளியில பச்சை நிறமா இருக்கு. சரி, அப்ப அது வந்ததுக்கு ஒரு காரணம் இருக்கணும்ல. புராணங்கள் நிறைய காரணம்லாம் சொல்லுது, இதிகாசம் வேற. நான் உங்களை கேக்குறேன், என்னமா முருகனுக்கு எத்தனை தலை? முருகனுக்கா? எம்பெருமான் முருகனுக்கு 6 முகத்தானவருக்கு பேரு. இன்னைக்கும் மொத்தவடியத்துல கும்பிட 6 முகம்னு இருக்கு பேரு. 6 முகம் தானே. ஆனா முருகனை அதிகமா நம்ம எத்தனை முகத்தோட பாக்குறோம்? ஒரு முகத்தோட நம்ம கும்பிடுறோம். ஒரு முகத்தோட கும்பிடுறோம். இதே வணக்கம். ஆனா ஏதாவது சில இடங்கள்ல சரி அதிசயமா 6 முகம் இருக்கு. ஆனா நான் என்ன கேக்குறேன், 6 முகம் இருக்கிறதே அதிசயம். சரி, ஆனா முருகனுக்கு 11 முகம் எங்க இருக்கு? எத்தனை முகம்? நீ முருகனுக்கு 11 முகம். சரி, முருகனுக்கு 11 முகம் எங்க இருக்குன்னு கேக்குறீங்களா? ஆமா. சரி, முருகனுக்கு 11 முகம்ன்றீங்க. நான் ஒரு கேள்வி புள்ளி வச்சிருக்கேன், ஞாபகம் இருக்கா? புள்ளி வச்சிருக்கேன். முத என்ன வச்சீங்க? என்ன கேள்வி கொடுத்தேன்? பச்சை. அதான் என்ன விளக்கமே வரலையே. நாங்க சொல்லுவோம், அப்புறம் நானும் சொல்லுவேன். நீங்க சொல்ல முடியும். எப்ப விடிஞ்சா இல்ல விடிஞ்சானே கேக்குறேன். நான் உங்களை கேக்குறேன், என்னமா வாழைப்பழத்தை பத்தி கேக்குறீங்களா? சிவனால உருவான வாழைப்பழம் என்ன? எப்படி? சிவனால உருவான வாழைப்பழம். சிவனால உருவான பழமா? பிரம்மாவால உருவான வாழைப்பழம், பெருமாளான உருவான வாழைப்பழம். 3 இருக்கு, சொல்லுங்க பாப்பா. நான் கேட்டேன்னா 1000 அர்த்தத்தை உள்ள வச்சுக்க. 5000 சம்பந்தமான கேள்வி கேக்குற மாதிரி வச்சு கூடாது. 1000 வாழைப்பழம் கேட்டா பிரம்மானால உனக்கு சிவனால தனிப்படை உருவாங்க. உனக்கு கேட்டப்பட சரியா சொல்லு. தெரியாதா? எப்படி சொல்ல முடியுமா? அப்புறம் வாய் பேசுறீங்க. சிவனுடைய அம்சமா தேங்காய் இருக்கு நம்ம சொல்லலாம். நான் சொல்லுவேன், சிவனுடைய அம்சமா ருத்ராட்சருக்கு கல்ல இருந்து. அப்படியா? வில்வா மகாலட்சுமி அம்சமா இருக்கு. சரி, துளசி பிருந்தி அம்சமா இருக்கு. இருக்கல ஒண்ணு சரி பேசுவோம். அத கேக்குறேன். 11 முகத்துல இருக்கன்னு யாரு சொன்னீங்க? முருகன். முருகனுக்கு இருக்கு. நீ இல்ல. ஆமா, 5 முகத்தோட இருக்காப்ல முருகன். எங்க 5 முகம் முருகன்? என்ன 11 முகம் இருக்கும்போது 5 முகம் இருக்காதா? லவ் பண்ணாலே இப்படி கட்டையை பிடிச்சு எடுத்துறேன், இல்லாட்டி நல்லபடியா இருந்திருப்பேன். ஆமா, கிடைச்ச அரசாங்க வேலையை விட்டு பிடித்த எடுத்துறேன். ஆமா, அவங்கவங்க என்ன பிரச்சனையில இருந்துகிட்டு இருக்காங்க. இப்ப அவர் இதுதான் உங்களுக்கு ரொம்ப முக்கியமா? என் காதல் மேல அவருக்கு ஆர்வம் இருக்கு. நான் விட்டு பல வருஷம் ஒளிஞ்சிட்டேன். அவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு மன ரீதியா. சரி சொல்லுங்க. சொல்லுமா இல்ல பேசுமா? எங்க 11 தலை முருகன். அது 5 தலை முருகன் கேட்டுக்கணே. அண்ணே 11 தலை முருகன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்ல இல்ல, ஆனா இருக்கு. 6 தலை தானே. 5 தலை முருகன் யாரா கேள்விப்பட்டிருக்காங்க? கேட்டு பாருங்க. 5 தலை முருகன் எங்க கேள்விப்பட்டிருக்காங்களா? எங்க இருக்காங்க 5 தலை முருகன்? எங்க இருக்காரு? ஏமா நீ 11 சொல்ற? 5ல இருந்தானே 11க்கு போக முடியும். 5 6 7 8 9 10 இதுல இருந்து அதுக்கு போக முடியுமே தவிர அதுக்கு வரது இல்லையே. சரி, அது இருக்கட்டும். சரி, பிரம்மானால உருவான வாழைப்பழம். பச்சனால பழத்துக்கு ஏன் பேர் வந்து கேட்டனே? சிவனால உருவான வாழைப்பழம். நான் கேட்டுக்க பதில் வரலைங்க. மும்மூர்த்திகள் இருக்காங்க. சரி, 3 பேரால உருவான வாழைப்பழம் பேசுவோமா? இன்னைக்கு நம்ம ஊர்ல இருக்கு. சரி சொல்லுங்க பாப்பா. நீங்க எல்லாம் கேட்டீங்க வாழைப்பழத்தை. நான் உனக்கு கேட்ட ஒரு கேள்வின்றது ஒரு அர்த்தபூர்த்தமா இருக்கணும். நான் கேட்டுக்க அறிவுக்கு வேலை கொடுப்போமே. பிரம்மதேவன் இருக்காரு, சிவபெருமான் இருக்காரு, நாராயண பெருமாள் இருக்காரு, மும்மூர்த்திகள். இந்த 3 மூர்த்திகள்னால என்னென்ன லீலை பண்ணியிருந்தான்னு கேட்டா ஏதாவது விஷயத்த சொல்லிவிடலாம். ஆனா மும்மூர்த்திகள் வடிவா 3 பழம் இருக்கிறது, வாழைப்பழம். அது என்னன்னு கேட்டீங்க? மணிநாயகம் அத்திரி மகரிஷின்னு ஒருத்தர். அத்திரி மகரிஷியுடைய மனைவி அனுசியா தேவி. இந்த அனுசியா தேவியுடைய கற்பின் திறம் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்காக மும்மூர்த்தியை சோதிக்க வந்தாங்களாம். அப்படி மும்மூர்த்திகளை சோதிக்க வரும்பொழுது பார்த்தார்கள், வீட்டு வாசல்ல ஆண்டி ரூபத்துல சாமியார் ரூபத்துல வந்து பிச்சா வகின்னு கேட்க, உங்களுக்கு உணவு போடுறேன் உள்ள வாங்கன்னு கூப்பிட. அப்பதான் மும்மூர்த்திகள் சொன்னாங்களா, ஓ வீட்டுல சாப்பிடணும்டா, நீ இந்த இடத்துல எங்களுக்கு இந்த கோலத்துல உணவு பரிமாறக்கூடாது, நிர்வாண கோலத்துல எங்களுக்கு உணவு பரிமாறினா சாப்பிட்றோம், இல்லைன்னா சாப்பிட மாட்டோம்னு சொல்ல. நிர்வாண கோலத்துல போடுவானா? அப்பதான் தெரிஞ்சுக்கிட்டா வந்தது சாமியார் அல்ல, தன்னுடைய கணவனை நினைத்து பார்த்து வந்தது யாருன்னு பார்த்தா மும்மூர்த்திகள். இந்த மும்மூர்த்திகளை தெரிந்து கொண்டால் சரி உங்களுக்கு நிர்வாண பிரச்சனை நான் போடுறேன்னாரு. 3 மூர்த்திகளை கீழே அமர வச்சு வாழைகளை விரிச்சு அவர்கள்
அவர்கள் மேடு தன்னுடைய கணவனை நினைத்து தீர்த்தத்தை தொழிச்சாலா. மும்மூர்த்திகளும் 3 குழந்தைகளா மாறியாச்சு. 3 குழந்தையா மாறின பின்னால சும்மா இருப்பாளா? அந்த குழந்தைகளை பாலூட்டி சீராட்டி வளர்த்து பக்குவமா வச்சுக்கிறா. 3 தேவிகளும் பார்த்தாங்க, சோதிக்க போறேன்னு போனாங்க. ஆனா காணமே, என்னாச்சுன்னு போய் பார்த்தா மும்மூர்த்திகளும் குழந்தையா இருக்க. இந்த குழந்தைகளை எப்படியாவது மீட்டு கொண்டு வரணும்னு 3 தேவி வந்தார்களா இல்லையா? ஆகா, அனுசியா தேவிட்ட கொடுத்த பாலின் காரணமாக தாய் பாசத்துல மும்மூர்த்திகளும் அனுசியா விட்டு பிரியாமல் 3 தேவிகிட்ட மாட்டிடக்கூடாதுக்காக 3 வாழை மரத்துக்கு பின்னால போய் மறைஞ்சுக்கிட்டாளாம். 3 வாழை மரத்துக்கு பின்னால மறைஞ்சுக்கிட்டார்கள். அதில் பிரம்மதேவன் ஒளிந்திருந்தார். இன்னொரு வாழை மரத்துக்கு கீழே விஷ்ணு அமர்ந்திருந்தார். அடுத்து இருக்கக்கூடிய சோர்மா 3 பேரும் 3 வாழைக்கு பின்னால் ஒளிந்தார்கள். எனவே அந்த 3 பேர் பேராலேயே அந்த வாழை மரத்தில் உள்ள பழத்திற்கு பேராச்சு. பிரம்மதேவன் பூவில் அமர்ந்திருக்கக்கூடியவன். எனவே பூவில் அமர்ந்திருக்கக்கூடிய பிரம்மதேவன் அவன் அமர்ந்திருந்த பழம் என்பதாலே பூவில் அமர்ந்தது பூவம் பழம் அப்படின்னு உருவாச்சு. எங்க? பிரம்மனுக்கு. அடுத்து முகுந்தன், அவன் விஷ்ணு. அந்த முகுந்தன் அமர்ந்திருந்த அந்த பழத்திலிருந்து வரக்கூடியது முகுந்தன் பழம். அந்த முகுந்தன் பழம் காலப்போக்கில் முந்தம் பழம் அப்படின்னு அழைக்கப்பட்டுச்சு. அடுத்து உள்ளது சிவபெருமான். சிவனுக்கு பேயன்னு பேரு, சுடுகாட்டில் இருப்பதனாலே அப்படிப்பட்ட பேயன். அந்த பேயன் அமர்ந்திருந்த அந்த மரத்திலிருந்து வரக்கூடிய பழம் பேயம்பழம். காலப்போக்கில் பேயன் பழம் அழைக்கப்படுச்சு. அப்ப பூவம்பழம், முந்தம்பழம், பேயம்பழம் மும்மூர்த்திகள் வடிவாக உருவாக்கப்பட்ட பேரால வந்த பழம் இந்த 3 பழம் இருக்கா? அந்த அனுசியா மேல இருந்த அன்பாலே தாய் பாசத்துல இன்னைக்கு இருக்கல பிரியாம ஒளிஞ்சிருந்தாங்க. சரி, அப்படி ஒளிஞ்சிருந்த அந்த பழ வகைகள், அதனாலதான் வாழைப்பழங்கள்ல அவர் சொன்ன மாதிரி 3 வகை உருவாச்சு அப்படின்னு ஒரு கணக்கு இருந்தாலும் அடுத்து பச்சை நாளா என்று சொல்லக்கூடிய பச்சை வாழைப்பழம் விலையில பச்சை நிறமா இருக்கு. ஆனா அது பழமா இருக்கு. இது மகாபாரத கதை. சரி, மகாபாரதத்துல கிருஷ்ணன் சமரசம் பேச போனாரு ஹஸ்தினாபுரத்துக்கு. சரி, ஹஸ்தினாபுரத்துக்கு போனா அவர் யார் வீட்டுக்கு போனாரு? துரியோதன வீட்டுக்கு போனாரா? இல்ல. பீஷ்மர் வீட்டுக்கு போனாரா? இல்ல. பெரிய ஆளுக அப்படின்னு சொல்லக்கூடிய யார் வீட்டுக்குமே போல. சரி, சாதாரண ஒரு ஆளுன்னு எல்லாரும் ஒதுக்கி வச்சிருந்தாங்கல்ல, வேலைக்காரிக்கு பிறந்த விதுரனாகப்பட்டவன், அந்த விதுரருடைய வீட்டுக்கு தான் போனார். விதுரர் இவரை பார்த்தோன்னே சந்தோஷம் தாங்க முடியல. கிருஷ்ணா, என் வீட்டுக்கு நீ வந்ததுக்கு நான் என்ன பாக்கியம் பண்ணி இருக்கணுமோ, முன் ஜென்மத்து புண்ணியமே அப்படின்னு சொல்லி அமர வச்சு உபசரிச்சு அவருக்கு ஏதாவது கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஒன்றும் இல்லை. படகுன்னு வீட்டுக்கு பின்னாடி போனார். வீட்டுக்கு பின்னாடி ஒரு வாழைத்தார் இருந்துச்சு. வாழைத்தார் இருந்துச்சு. ஆனா எப்படி இருந்துச்சு? வாழைத்தாரு காயா இருந்துச்சு. காய் என்ன நிறத்துல இருக்கா? பச்சை நிறத்துல தான் இருக்கா. அந்த வாழைத்தார் அறுத்து கொண்டு வந்து, கிருஷ்ணா, உன் மேல நான் வச்சிருக்க அன்பு உண்மையா இருந்தா இது காயா இருக்கும் போதே பழுக்கணும் அப்படின்னு சொல்லி பழமாக நினைத்து அதை உரிச்சு கொடுத்தாரா. அப்ப பச்சையா இருந்த காய் கிருஷ்ணனுடைய அன்பால் பக்தியாலே, யாரு? குதிரை கிருஷ்ணன் மேல வச்சிருந்த அன்பால பக்தியால காயா இருந்தது பழமாக மாறியது. உரிச்சு கொடுத்தாரு. வாங்கி கிருஷ்ணன் சாப்பிட்டாரு. சாப்பிட்டு முடிச்ச பிறகு இப்படின்னு குதிரை கீழே பார்த்தாரு. பதட்டப்பட்டார். என்ன? இவர் கொடுத்த பழம் பூரா கீழே கிடந்துச்சு. வாழைப்பழ தோளத்தன் கிருஷ்ணன் சாப்பிட்டிருக்கார். அப்பதான் இவர் கேட்டாரா, நான் தான் உன்னைய பார்த்த சந்தோஷத்துல வாழைப்பழத்துக்கும் தோலுக்கும் வித்தியாசம் தெரியாம உரிச்சு கொடுத்துட்டேன், நீயாவது ஒரு வார்த்தை சொல்லியிருக்க கூடாதா அப்படின்னு போது, அப்பதான் கிருஷ்ணன் சொன்னாரா, நீ உண்மையான அன்போட கொடுத்ததுனால இந்த வாழைப்பழ தோல் கூட எனக்கு தேவை அமிர்தம் மாதிரி இனிச்சிச்சு அப்படின்னார். மொத்தத்துல பச்சை நாடா என்று சொல்லக்கூடிய வாழைக்கனி விதுரன் கிருஷ்ணன் மேல வச்சிருந்த அன்பால உருவாச்சு அப்படின்னு புராணமே இதிகாசம் சொல்லுது. அவ்வளவு பெருமை இருக்கா? சிகரெட் 2 வீட்டுக்கு தேவை. 2 வீட்டுக்கு என்ன வெளிச்சம் வேணும்? பரணத்துக்கு தண்ணி, தாடிக்கு முடி, குரலுக்கு இனிமை, உரலுக்கு உலக, சுக்குக்கு மிஞ்சின மருந்தும் இல்ல, சுப்பிரமணியனுக்கு மிஞ்சின கடவுள் இல்ல. அந்த 5 முகத்தோட இருந்தாருனே எங்க இருக்கு? 5 முகத்தோட முருகப்பெருமான் எங்க இருக்காருன்னு மறந்துட்டீங்களா? அதே இருக்கட்டும், எனக்கு ஞாபகம் இருக்கு. நான் உங்களை கேட்கிறேன். சரி, இன்னைக்கு தலை குனிச்சு படிச்சாதான் நாளைக்கு தலை நிமிர்ந்து நடக்க முடியும். உண்மைதான். அதனால மரத்தை வாச்சிடு, சரி, மனிதனோட பேச்சிடுனாங்க. இன்னைக்கு ஒரு மனிதனை உயர்த்தக்கூடியது புத்தகம் தான் இன்னைக்கு சொல்றோம்ல. செருப்பு கடிச்சு செத்து போறியா? ஆமா. பாம்பு கடிச்சு பழச்சவன் இருக்கல, அப்ப விதி தானே இருக்குது. இப்ப செய்யலனா எப்ப செய்ய முடியாது. அப்ப செய்யலனா அப்பன் காலத்துல செய்ய முடியாது. எல்லாம் சரிதான். உண்மைதான். அந்த 11 தலை முறியன் முன்ன கிட்டத்தி முப்பரத்திலே பின்ன கிட்டத்தி எண்ணிலங்கையிலே அன்ன கிட்டத்தி அடி வகிட்டிலே யாரு விட்டத்தி மூழ்க வேணும். எல்லாம் சரிதான். அந்த 5 முகம் என்னாச்சு மறந்துட்டீங்களோ? அரும்பு கோணலா இருந்தா, அரும்பு கோணலா இருந்தா இன்னைக்கு பெருமை செப்போம். எல்லாவற்ற பெருமை செப்போம். வாசனை தருமா? இரும்பு கோணலா இருந்தா யாரே அவர் விளங்கி வெல்லலாம். கரும்பு கோணலா இருந்தா அட்டிக்கும் பாக்குமா? நரம்பு கோணி போச்சுனா நாம என்னடா செய்வதுன்னு? எல்லாம் சரிதான். வேற என்ன? அந்த 5 தலைமுறை பாடும் தெளிதேனும்
பாகும் பருப்பும் இவை நாடு கடந்ததற்கு நால்தர கோலசை துங்க கரிமத்து தூமணி எனக்கு அந்த சங்க தமிழ் மூன்றும் தா அப்படி யாரும் சொல்லுவா விநாயகர் தானே சொல்லுவா. ஆமா. விநாயகர் கும்பிட்டீங்களா இல்லையா? கும்பிடுவோம். இப்ப நான் கேட்கிறேமா, 5 முகம் தோண்டி 6 முகம் தோண்டும், ஆமா. வெஞ்சவர் 5 வேல் தோண்டும், நெஞ்சில் ஒரு கால் நடக்கிற இருகால் தோண்டும், முருகா என்று ஓதுவார் முன் அப்படி ஒரு பாட்டு. இதை எந்த தெய்வத்துக்கு பாடினாங்க? முருகனுக்கு தான். அந்த முருகனுக்கு 5 முகம் மறந்துங்க. தல அள்ளல் போ, வல்வினி போ, அன்னை வயிற்று பிறந்த பிறந்த சொல்லை போ, போகாத்திகரம் போ. நல்ல குணமதிக யாரு சொன்னாங்க? மாவரை கோபத்து விட்டுருக்கு கணபதிக்கு கெதுல காணார். மாம் அருணை அண்ணாமலையில இருக்க அண்ணாமலையில கோபுரம். கணபதியா அவை சொன்னாங்க. சரி. அதானே? ஆமா. அவர் தம்பி தானே முருகன். சரி. அவருக்கு அந்த 11 தலை எங்க இருக்கு? திருமுருகாட்டு படையும் ஒரு நூல் இருக்கு. அந்த திருமுருகாட்டு படை பாடுறது யாரு? யார் பாடுனா? நசரசெல்லாம் பேச கேட்டக்கு பதிலு நக்கீரரே. அப்ப நக்கீர படத்துல யார் நடிச்சு பாடினாரு? முருகன் நடிச்சு தானே? ஆமா. அந்த முருகனுக்கு 5 தர நீ நசரசம் பேசாத. கேட்டா போய் சொல்ல போத. நசரசன்னு நான் பேசல. அப்புறம் என்ன? கேள்வி முதல்ல சரி. 11 தலையோட எப்ப நீ ஏட்டா நாங்க சொல்ல மாட்டாங்க சொல்ல மாட்டீங்களா? அதான் கேட்டேன். சொல்லுமாப்பா. சொல்லுங்க. நான் கேட்டுக்கனே. தெரியாதா? நான் கேட்ட கேள்வி இல்லையா? தெரியாதா? தெரியாதா? படிக்கலையா? இருக்காதா? இதன்ட்ட நீங்க சொல்லாதீங்க. கேட்டப்பட சொல்லு. வாயினால காதி நீல வரைக்கும் வச்சு பேசுறீங்களே. இந்த அங்க இருந்து ஒருத்தர் விழுந்து விழுந்து கை தட்டினாரு. ஏன் வண்டலூர் வரைக்கும் நீ பேசுற? அவன் பேசுறானே. பத்தியலா 11 தலை நோனி ஆள காணோம். இருக்கட்டும் தப்பு இல்லையே. சொல்லுங்க. எத்தனை மணி வரைக்கும் நடந்த பிரச்சனை இல்ல. நான் பாத்துக்கிறேன். நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம நான் சொல்ல முடியாது. அதாவது சொல்ல முடியாது. இந்த பிரச்சனையில தான் எப்ப பார்த்தாலும் பெரிய அப்ப பிரச்சனை. சொல்ல தானே வேணும். ஏமா உன் சட்டத்துக்கு உன் திமிருக்கு நீ எப்ப பார்த்தாலும் சொல்லிட்டே இருக்கணுமா? ஏன் நாங்க அடி சொல்ல மாட்டியா? ஏங்க இது சட்டம்லாம் இல்லங்க. அப்புறம் என்ன? நான் பேசுறதுல ஏதோ ஒரு நியாயம் இருக்கு. அப்ப நியாயம் இருக்குல்ல? நியாயம் அப்ப நாங்க அநியாயமா பேசுறோமா? ஆமா. அப்படியே பேசுற? நியாயம் தான். உன் ஞானத்துக்கு பேசுற? அப்ப ஏன் ஞானத்துக்கு பேசக்கூடாதா? வேணா வதச்சவே தினை இருப்பியா? பேசுமா. வேணா வதச்சவே வேணா இருப்பியா? உண்மைதான். என்ன விதைக்கிறவோ அதை தான் இருக்க முடியும். உப்பு தின்னவன் தண்ணி குடிக்கணும். தப்பு செஞ்சவன் தண்டனை அவிக்கணும். அது எங்களுக்கு தெரியும். அதை நான் மறுக்கலை. பதில் சொல்லுங்க. சொல்லுங்க. சொல்லுங்கண்ணா. ஐயா என்னத்த பேசுற? எனக்கு சும்மா நான் ஏற்கனவே ஓ இஷ்டத்துக்கு பேசுறது மேடல்ல. வாதி பிரதிவாதி. வேற. நான் கேட்டதை நீ சொல்லணும். கேக்குறேன். கேட்டு நான் சொல்ல அவசியம் இல்ல. நான் என்ன எனக்கு தப்பா நீ வச்சாலும் நடத்து நாங்க என்ன தப்பா பேசுன? யார் வச்சாலும்? கேட்டில? யார் வச்சாலும்? நல்ல ஆளு. அதிகாரி. நான் கேட்டதை பதில் சொல்லு. ஏன் நீங்க அப்புறம் எதுக்கு புத்திசாலி? பேசுற? உங்களுக்கு வெட்கப்பட மூளை அப்படி பேசுற பாச்சு. அறிவு இருக்குல்ல? ஏன் உங்களுக்கு சுடு சொல்றேன்ல? என் அறிவை அவிச்சுட்டு நீ பேசுறிய பாச்சு. ஏன் நீங்க என்ன புத்தியா- பேசு. புத்தியா நீ அவிச்சு எல்லாத்தையும் பேசுறீங்களா? சகத்து முடியும் சொல்றீல. ஐயா சும்மா பேசு. இப்படியா பேசுறீங்கன்னா வரலாறு நீ சவரத்தை பண்றது. உன் சட்டம் அங்க வச்சுக்க. வாங்க ஏன்ட்ட பேசுறீங்க. காட்டாத. யார் வந்து எனக்கு என்ன அங்க போய் பேசி எங்க போய் பேச பேசுவோம். முடியும். எங்க அப்படித்தான் நான் பேச முடியும். எங்க என் சட்டம் என் சவுடாந்த இது ஏன் பேசுத உன்னால என்ன பண்ண முடியும்? உங்க சட்டா உங்க சவுடாலாம் சிவரஞ்சனி கவனு கூட கேட்காது. சரி நான் வேற மாதிரி சொல்லிருப்பேன். சரி. அது நாகரிகமா இருக்காது. குருவி மோதி குருவி அதனால- சாயாது. அப்ப- சிவரஞ்சனி சின்ன அப்ப- குருவினே ஏமாட மோதாத. புரியல. என்னது? குருவி மோதி குன்று ஒண்ணு சாஞ்சு போயிடாது. சரி. நீ வந்து ஒத்தி ஒத்தி பார்க்கலாம் தவிர ஓ மூக்கு தான் உடவுடு எனக்கு ஒண்ணு ஆகாது. பார்த்து பத்திரமா இருக்கு. பேச்ச விடுங்க அதோட. நாத்து பக்கத்துல கோர இருந்தா கோரைய வேற புடிச்சவனு. மாதிரி பேசு. நீ கோர மாதிரி உன்னை புடிச்சத நீ நான் வேற வேற மாதிரி பேச முடியும். என்ன போற? ஓ சவடா இருக்கனே. ஓடா. அடி மூஞ்சி பத்து போற. ஆள பாரு. ஓ சவடா வந்து கவுத்தானே. இல்ல ஓ சட்டம் தானா? என்கிட்ட வச்சுக்கிட்ட சொல்லு. வேற மாதிரி ஆப்பி வச்சுக்க. அப்ப அமைதியா புரியுதா? புரியுதா? நீ எனக்கு ஆளே கிடையாது. நீ எனக்கு ஆளே கிடையாது. நீ என்ன ஆள அப்புறம் தோடு. இவர் பாவம். ஊருக்கு ஊருக்கு உன்னை மாதிரி 1000 பேரை பார்த்து எங்க வந்திருக்கேன். தோடு? நீ என்ன இருக்காது? பெரிய பாரு. நீங்க 1000 பேரை பார்த்துட்டீங்க. நீ என்ன ஆள போற? என்ன ஆள வெட்டி போறீங்க? தாண்டி போடுவியா? இல்ல வேற இல்ல. நான் தான் ரெண்டா சாத்தி போறியா? நான் நீ என்ன பண்ணாலும் என்ன நான் பண்ணாலும் ஓன்ட்டு பேசி என்ன செல்லுடியா? யாரன்னு பாக்குறேன். நான் தான். இல்லன்னு வச்சுக்க. என்ன ஆள போற? தூக்கி போட்டு கழுத. ஒத்த கால பிடிச்சு ஒத்த கால நீ பிடிச்சு. சொல்லுவ உன் குடுமியோட ஒட்ட புடிச்சு அத்தை அப்படி வச்சுக்க. யார் நீங்க? பெரிய சண்டியாரு. அத்தா போட்ட. நீ சொல்லுவ நான் செஞ்சு காட்டாது. நீங்களா? பாத்துவா. எங்க? எல்லாம் தெரியுதுல. சரியான ஆளு. எல்லாம் தெரியுதுல நீ சொல்லு. சரியான ஆளு. சொல்லு. தொட்டு புட்டு உசுரோட கீழ இறங்கி போய்வீங்களா? அத்தாடி நீ பெரிய வந்து மின்சாரம் ஆமா. உன்னை கொட்டாங்க சாக்கடி. இவர் வந்து அண்ணாவி. அப்படிப்பட்ட ஆளு பார்த்து விடுவா. வந்தவரு. தெரிக்க விட போறாரு. தெரிஞ்சுக்க எவ்வளவுமே வாய்ச்சொல் வீரர் வாழ் வீச மாட்டார்னு என்ன பண்ணுவீங்க? நான் வந்திருக்கேனா? ஆமா. இந்த இடத்துல கேட்டன கல்வி நீங்க என்ன நீ சரியான பொம்பளை புள்ள. நீங்க நான் என்ன கேட்ட நீ பதில் சொல்லு. நீ பாத்து விடுவா. நீங்க தான் ஆரம்பிச்சீங்க. சிவரஞ்சனி குறி அப்படி நீங்க ஆரம்பிச்சோன்னா ஆரம்பிச்சீங்க. சிவரஞ்சனி, சிவரஞ்சனி, ஆ. சிவரஞ்சனி. என்ன படம் ஓட்டுறியா படம்? உன் படத்தை ஒண்ணும் பண்ணாம இப்படி அப்புறம் வச்சுக்க. கேட்டா திருப்பி கேட்க மாட்டேனா? காட்டாத. உன் படம் ஓடுற வரைக்கும் நல்லா இருக்க தெரியும். தெரியுமா? ரொம்ப அதாத்தியம் பண்ண உன் படம் எங்கேயுமே ஓட அளவுக்கு பண்ணி பிடிங்க. அடேங்கப்பா. சரியா ஓடுற படம் எங்க படம் சரியா ஓடும். எங்க நாளா? சரி. ஏன்னா எதை எப்படி பேசணும், சரி. எப்படி முடிக்கணும் அதெல்லாம் எங்களுக்கு நீங்க சொல்லி கொடுக்குற ஆரம்ப போடினாங்க. உங்களுக்கு அறிவு அத பத்தாது. முடிச்சு காட்டுற இந்த இடத்துல நான் தான். உங்களுக்கு புத்தி பாப்பா. பத்தாது. உங்களுக்கு படிப்பு பத்தாது. அந்த அளவுக்கு ஒண்ணு செய்ய பார்ட்டி வேணா. போ. நீங்க ஒண்ணு பெரிய இதுல இருந்து இறங்கி வந்த அதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். உங்களுக்கு ஒரு மமதை இருக்கு. நம்ம எல்லாத்தையும் படிச்சு விட முடியும். எல்லாம் தெரிஞ்சாலும் ஏன் பத்திரமா போனாலும் படம் இருக்குல்ல.
உன்கிட்ட என்ன வேணா இருக்குடா அது உனக்குத்தான் நீ பெரிய ஆளு ஏன்ட்ட காட்ட ஆசைப்பட்ட உன்னை ஒண்ணு முளைன்னு காட்டுறதுக்கு எனக்கு ஒரு நொடி பத்தாது நான் வச்சுக்க 5 முகத்தோட இறைவன் எங்க இருக்காருன்னு கேட்டேன் தெரியுமா உனக்கு தெரியாதா தெரியல நீ சொன்னீனா நீ உள்ளவோ நான் கதை நடத்துக்க நீ போ எப்பா எல்லாம் முடிஞ்ச வரவா நான் எதுக்குள்ள போனோம் பெரிய ஆள் மாதிரி ரொம்ப காட்டாங்க சோரஞ்சனி உனக்கு பெரிய ஆள் மாதிரி பெரிய ஆளு உன் நினைப்பு என்கிட்ட ஒரு காசுக்கு சொல்லாத சரி பேசுங்க பதில நீங்க தான் சொல்லாம இருக்கீங்க நான் இல்ல யாருன்னு கேள்வி நான் கேட்டுக்கேன் கேள்வி 5 முகத்தோட எங்க இருக்காருன்னு அதுக்கு என்ன பதில் வரணும் 11 தலையோட முறிய எங்க இருக்காருன்னு முதல்ல நான் தான் இருக்கட்டுமே 5 தானே 11 போகுது இது பேச்சா எடுத்தோட 11 வருதா 5க்கு அப்புறம் தானே 6 7 8 11 வருது முத 5 சொல்லி முடி 11க்கு அப்புறம் பேசுவான் ஒரு தப்பான ஒரு விஷயத்தை ஒரு மக்கள்கிட்ட இப்படி தப்புன்றீங்க ஏன் இப்படி நீங்க அங்கீகாரம் பண்றீங்க வழியாக வார்த்தை தான் அவசியம் தப்புன்ற வார்த்தையை நீங்க பயன்படுத்த கூடாது தப்புதான் தப்பா தப்புதான் தவறுன்றீங்களா ஒண்ணு நான் இருக்கின்றேன் தெரியுமா 5 முகத்தோட இறைவன் இன்னைக்கு இருக்காரு ஆலயம் இருக்கு சான்று இருக்கு புராணம் இருக்கு நீ 11 முகத்தோட முறிய இருக்காரு சரி கதை இருக்கு காரணம் இருக்கு இருக்கட்டும் நீ சொல்லி முடி நான் சொல்றேன் நீ சொல்லுதா நான் சொல்லுங்க உங்க சலசலப்பு நான் சொல்றேன் நீ சொல்லு வெட்டி பேச்சு உங்க பிடிவாதம்லாம் இங்க ஆகாது எப்பவோ அப்படியான பிடித்தா அதத்தான் நான் கேட்டுட்டு இருக்கேன் உன் பிடிவாதத்துக்கு நீ விடிய மேடையில பேசிக்கிட்டு அரவரா போட்டுக்கிட்டே தெரியும் நீ மட்டும் தான் பேசிக்கிட்டு இருக்கற அதுக்கு நான் ஆள் கிடையாது சரி அப்பா உங்களுக்கு தெரியாது தெரியாதுன்னு முடிச்சிட்டு போங்க கேட்டதுக்கு நீங்க நல்லா புரிஞ்சு பேசலாம் நான் கேட்ட கடிக்கு நீ பதில சொல்லு நீ கேட்ட கடிக்கு சொல்லாம போனா நீ என்ன கேளு இவ்வளவு நேரம் வாய் பேசுனீங்கல்ல நான் பயப்பட மாட்டேன் நான் இது பண்ண மாட்டேன் நான் பெரிய ஆளு நான் யாரையும் சொன்னேன்ல ஒவ்வொரு நாளும் காலில் விழுந்து கும்பிட்டு உயிரோட இருக்கிறதுக்கு எதிர்த்து நின்று சாகிறது மேல நான் நினைக்கிறேன் உனக்கு அஞ்சரவே நான் கிடையாது பேசு கோலையா காலில் கும்பிட்டு விழுந்து சாகாம வீரமா எதிர்த்து நிற்பான் போகுது சாவி எப்ப வருத்தம் செய்யும் துணிச்சுக்கிட்டு செத்தான வர்ற கட்டேன் எனக்கு எப்பவுமே எனக்கு எதிர்த்தாப்புல வர்ற ஆளுகளை ஒரு படி கீழே வச்சுதான் பழகம் மேலவோ எனக்கு சமமா கொண்டு வந்து நிப்பாட்டுறதே ஒரு சில காரணத்துக்காக இருக்கும் அவ்வளவுதான் சரி நீங்க சொல்றீங்களா நேரா மோதணும் அந்த வார்த்தையை சொல்லுல இருக்க கூடாது எதுவுமே செயல்ல காமிக்கணும் அப்படி ஆளு நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லி பெரிய ஆளு காமிங்க அதத்தான் நான் கேட்கிறேன் இப்ப நீ பாருவே நான் கேட்டு இவங்க பதில் சொல்ல மாட்டாங்க இவங்க கேட்டது மட்டும் தான் சொல்லுவாங்க அப்படி என்ன உனக்கு இருமாப்பு நகர் உனக்கு இருமாப்பா ஒரு திமுறா ஒரு சண்டியத்தை நீ வச்சுக்க என்கிட்ட நியாயம் அப்புறம் என்ன நியாயம் தானே நியாயம் என்ன சொல்றேன் 5 முகத்தை நீ பதில சொல்லு நீ கேட்ட கடிக்கு பதில கொடுக்கணும் அப்புறம் என்ன கேளு கேள்வி நான் கேட்டிருக்கேன் 11 தலையோட 22 கையோட முருகே எங்க இருக்கு நீ கேட்டதே கேள்வி நான் கேட்கற கேள்வி இல்ல நான் இல்லன்னு சொல்றேன் இல்லன்னு சொல்றேன் இல்லன்னு சொல்லல சொல்லு பதில் சொல்ல தானே இல்லங்க பதில் சொல்ல மாட்டேன்னு மறுக்கற என்ன கேட்டாலும் சொல்ல முடியாது அப்ப தெரியாது சொல்ல முடியாது சொல்ல முடியாது எதுக்கு மட்டும் வாய் இல்ல முடியாது நீ மட்டும் என்ன போற என்ன பண்ண போற இந்த வேஷம் இது தேவையா இனிமேல் வரலாமா அப்ப நீ இந்த வேஷம் போடலாமான்னு நான் சொல்றேன் பதில் பறக்கலையா நான் சொல்றேன் பதில் பறக்கலையா எனக்கு தெரியும் நீ கேட்ட இத்தனை கலிக்கு போச்சுறோம் எனக்கு நீ கேட்ட ஒத்த கலிக்கு சொல்ல முடியாதா எனக்கு தெரியும் நான் சொல்றேன் 5 தலை முருகன் நீ கேட்ட கலிக்கு நான் சொல்றேன் நான் கேட்ட பதில் 5 தலை 10 கையோட தான் சொல்றேன் பதில் சொல்லுங்க சொல்லு நீங்க தான் சொல்லணும் சொல்றேன்னு சொன்னது வர பதில் வரலையே பதில் வரலையே என்னமா கேட்ட பதில் வரணுமே நானு ஏற்கனவே ரொம்ப பிடிவாதமான ஆளு சரி நியாயம் ஏன் பக்கம் இருக்கு இருக்கட்டும் முதல்ல நான் கேள்வி கேட்டிருக்கேன் ஒன்னு சொல்லுங்க சொல்லலையா பிரச்சனை இல்ல நீ பிடிவாதமா இருந்துட்டு போ முடிச்சு அந்த பிடிவாதம்ன்ற பேரை என்னைய வச்சு தான் உருவானது 2 கேள்வி ஊர்ல கேட்டு பாருங்க நீங்க எல்லாம் சொல்லி கொடுத்துறதாக்க திமிரு பிடிவாதம் அப்படின்றது 5 தலை என்பது நான் கேட்ட கேள்வி நீ கேட்டது மொத்தம் 11 தலை நான் கேட்ட கேள்விக்கு பதில் வரல ஏங்க நான் திமிரான ஆளு நான் பிடிவாதமான ஆளுன்றது வார்த்தைகளை சொல்லக்கூடாது அதுக்கான தகுதி வேணும் நம்மட்ட அந்த தகுதியோட தான் திமிரு இருக்கணும் திமிரு இருக்கிறது ஒரு தகுதி கிடையாது தகுதியை பிடிச்சிருக்கனால தான் தொகுதியில நிக்க முடியுது எல்லாரும் வந்து நிக்க முடியுமா சபைக்கு வந்தவங்க தொகுதியில நிக்கிற தகுதி தானே ஒண்ணே மாலைப்பட்டியில பதில சொல்லுங்க இல்லையா உங்க தோல்வியை ஒப்புக்கிட்டு முடிச்சிட்டு கிளம்பு நானும் இதே இடத்துல சொல்றேன் 5 முகத்தோட இறைவன் இருக்க ஆலயம் எதுன்னு நீ சொல்லு தெரிஞ்சா சொல்லு இல்லையா தெரியல சாமி நான் பேசுற தப்புன்னு நீ கேட்டுட்டு உள்ளவோ நீ கேட்டதுக்கு நான் கேட்டதுக்கு எல்லா கேள்விக்கும் நானே பதில் சொல்லி முடிச்சுட்டு வரேன் போ எனக்கு தெரியாதுன்னு இன்னைக்கு வரைக்கும் அப்ப நான் வேஷம் போட்ட காலத்துல இருந்து பழகல நீ வேஷம் போட்ட நினைச்சிருக்க எங்க அப்பா வேஷம் போடுறான்னு சொன்ன காலத்துல இருந்து நான் போட்டிருக்கேன் அதாவது வாய் இருக்கு வாய் எல்லா நாளும் பேசும் அவங்க நடைமுறையில சொல்ல அதான முக்கியம் 5 சொல்லணுமா இல்ல 11 சொல்லணுமா அவங்களே சொல்லிட்டு வாய் பேசுறீங்களா இப்படி சவுடா பேசாத நீ என்ன சொல்ற சொல்லட்டும் சிவரஞ்சனியில பெரிய ஆளா நீங்க பேர
முகமா இல்ல 5 முகமா அவங்க சொல்லட்டும். 11 பெருசா 5 பெருசான்றது கேள்வி இல்ல. பெருசா முதல்ல கேள்வி கேட்டது யாரு? கேள்வி இருக்கட்டும், கேட்ட கேள்வி பதில் சொல்லு. 5 நீ சொன்னா 11 நான் சொல்றேன். கேள்வி சொல்லுவா. கேள்வி யாரு கேட்டா முதல்ல? அண்ணே நான் தானே கேட்டேன். ஒரு கேள்வி ஏறு முகமா தான் இருக்கணும். இந்த பாருங்க, ஏறு முகத்துல தான் கேள்வி இருக்கணும், இறங்கு முகத்துல இருக்க கூடாது. அங்க பாருங்க கேள்வி என்னன்னு நான் புரியாமல்ல. ஏறு முகமா இறங்கு முகமா? அந்த அக்கா நாடு நல்லா இருக்கு, நான் ஏறு முகத்துல பேசுறேன். நீ அக்கா என்ன சொல்றாங்கன்னு கேளுங்க. இருங்கண்ணே. அண்ணே புரியுது எனக்கு. 5 முகம் அந்த அம்மா கேட்டிருக்கு. அந்த மாட்ட இந்த இடத்துல கேட்ட கேள்விக்கு நான் அந்த மாட்ட 5 முகம் கேட்டனா சொல்றேன் கேளுங்க. 5 முகத்துக்கு சொல்லமான்னு சொல்லிட்டேன். அந்த அம்மா 11 முகம் சொல்லியிருக்கு. உங்களுக்கு எந்த ஊர்லயும் ஆம்பளை தான் பேசுவாங்க. சரி, இந்த ஊர்ல பெண்களே சொல்றாங்க. உண்மைதே. அவங்க முதல்ல நல்லவங்களா பேசுறாங்க. சொல்லணும்ல. ஆனா உனக்கு போய் பேசுறாங்க பாரு, அதான் கேவலமா இருக்கு. எது பேசுற? ஏன் எனக்கு தான் பேசுறேன். ஏன் என் பக்கம் இருக்கு? ஏன் உங்க பக்கம்ல ஒருத்தர் பேசுறாரு? அது மானமுள்ள ஒரு கூட்டம். இந்த பொழப்புக்கு மருந்து தன்மானம் நல்ல ஆரளை கொட்டி எடுத்து குறை குறை நீ யாருக்கு பேசுற முத? இல்லாடி திண்டுக்கல் மலை எடுத்து கீழே விழுக வேண்டியதானே. இப்படி ஒரு பொழப்புன்னு பேச பண்ணுமா? நீ என்னவா சொல்ற? நீ கேட்ட கேள்வி நான் மறுக்கல. முத கேட்டது நீ தானே வச்சுக்க. முத கேட்டது நீ தான் வச்சுக்கல. என்ன சொல்றேன்? 5 முகம்னு கேட்டோம்னா 5 அடுத்து 11 சொன்னா நல்லா இருக்கு. நீ 11 சொல்லிட்டு இறங்குற. நீ 5 சொல்லி முடி, நான் 11க்கு வர்றேன்றே. இப்ப கேட்டீல கேள்வி. ஒரே வள்ளர் கத்திக்கிட்டு கிடந்தீங்க. 11 முகத்தோடு இறைவன் திருமேனிகளே எங்க இருக்கிறார் முருகப்பெருமான் அப்படின்னு கேட்ட. இன்னைக்கும் ஒரு முகம் 2 முகம் இல்ல, சாதாரண ரூபத்துல முருகனை ஒத்த முகத்துல பார்த்திருப்பாங்க. 11 முகத்தோடு இருக்கக்கூடிய முருகப்பெருமான் எங்க இருக்காரு கேட்டீங்கன்னா, ராமநாதபுரம் மாவட்டத்துல குண்டுக்கரை என்று சொல்லக்கூடிய ஊர்ல சுவாமிநாத சுவாமி என்ற பேர்ல இருக்காரு. ஏன் 11 முகம்னா, முருகனுக்கு 6 முகம், சிவனுக்கு 5 முகம், 6 5 மொத்தம் 11. ஏன் சிவன் வேறு முருகன் வேறு அல்ல, நாங்கள் இருவரும் ஒன்று என்ற தத்துவத்தை காட்டுவதற்காக முருகப்பெருமான் சூரபத்மனை கொல்வதற்கு முன்பாக விஸ்வரூபம் எடுத்து காட்டிய பெருமைக்குரிய இடம். அதனால 6 5 11 11 முக திருமேனியோடு இருக்கக்கூடிய முருகன் ஆலயம் ராமநாதபுரம் மாவட்டம் குண்டுக்கரை சுவாமிநாத சுவாமி இருக்கா இல்லையா? நீ சொல்லு. 2 கைகளோடு இருக்கக்கூடிய முருகன் ராமநாதபுரம் மாவட்டம் குண்டுக்கரை அப்படின்ற இடத்துல இருக்கார். சரிதான், கிளம்புங்க. அதே கிளம்புங்க. சரிதான் கிளம்புங்க. நீங்க என்ன சொல்லக்கூடாது, உன் சட்டத்தை இங்க போடக்கூடாது. கேட்டோம்னா அவங்க சொல்லட்டும். என்னது பாய் வக்கனே பேசுறீங்க பேச்சு? நான் தப்பா பேசுனேன். சரிங்க போன என்ன அர்த்தம்? அம்மா நீங்க நல்லா விஷயம் சொன்னீங்க, ஏத்துக்கிட்டேன்ல. விஷயத்தை சொல்றீங்க, எனக்கு தெரியும். 11 தலை 22 கை முருகன். நான் கேட்டது என்ன? என்னங்க கேட்டேன் நானே? 5 தலையா? 5 தலையை நீ சொல்லு, உனக்கு 6 தலை நான் தரேன். நமக்கு தான் பூரா தருதலை. இது ஒரு தரல இருக்கட்டும். எனக்கு நான் சொல்லி பிடிவேன். சொல்லுங்க. எந்த தருதலா இருந்தாலும் இங்க வந்து நிக்கிறோம்ல, தருதல புள்ள இல்ல, இந்த உலகத்தை தலை மாத்தக்கூடிய தலை. 5 தலை உள்ள முருகன் கோயில் எங்க? கோயம்புத்தூர் மாவட்டம் ஓதிமலை அப்படின்னு ஒரு இடம். அங்கெல்லாம் போகர் தவம் செய்ததாக சொல்லக்கூடிய ஒரு இடம். இன்னைக்கு அவர் தவம் செய்த அந்த இடத்திலே சாம்பல் நிறமா வெள்ளை நிறமா இருக்கு அப்படின்னு ஒரு ஐதீகம் உண்டு. அந்த ஓதிமலையில் இருக்கக்கூடிய ஓதி ஆண்டவர் என்ற முருகப்பெருமான் எப்படி பிரணவத்தினுடைய விளக்கத்தை சுவாமி மலையிலே முருகப்பெருமான் சிவனுக்கு சொன்னாரோ, அது மாதிரி வேத ஆகமத்தினுடைய விளக்கத்தை முருகப்பெருமான் சிவனுக்கு ஓதிய மலை. அதனாலதான் அதுக்கு ஓதி மலை அப்படின்னு பேரு. அங்கே பிரம்மனுடைய தலையில கொட்டி சிறையில் அடைச்ச ஊடு கூட இன்னைக்கு உண்டு. இரும்பறை அந்த ஊரோட பேரு இரும்பறை அப்படின்னு பேர் உண்டு. மொத்தத்துல 5 தலை உள்ள முருகனுடைய ஆலயம் எங்க இருக்கு அப்படின்னா அது ஓதிமலைகள். ஏன் 5 தலை? சிவனுக்கு வேக ஆதமத்தினுடைய விளக்கத்தை சொன்ன இடம். சிவனுக்கு 5 தலை. அந்த இடத்திலே சிவனுக்கு சிவன் மகனான முருகன் சிவனாக இருந்து 5 தலையோட உபதேசம் பண்ணியிருக்கார். அதனால அங்க இருக்க முருகனுக்கு 5 தலை ஓதி ஆண்டவர் கோவில். ஓதிமலை அஞ்சல இருக்குல போட்டோம். முருகன் அந்த முருகன் புருஷன் 11 கை 5 முகம் இப்படிப்பட்ட பல்வேறு தொடர்பு முருகனோட புருஷன். முருகனை கட்டிக்க மோட்சம் பெற்றுக்க. அல்லும் பகலும் இந்த அவத்தையை வெடித்து அவனியோ தொடங்கியிருப்பாய் சிதை கொடுத்து சொல்லும் என்னத்தை கேள பாருங்க. அந்த ஆத்தாவை எப்படி கை தட்டுது. ஆமா 2 பேரும் பாப்புல முருகன் கட்டிக்க. சரி, அதனால எனக்கு பிடிக்கல. கூட்டி 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 பாருங்க. கொத்திரத்தின் முறையோ கொடுப்பது போத்திரத்தின் முறையோ கொண்டம சொல்ல வந்து கைவரிசை செல்லாது போ. யாரை சொன்னாய்? கொட்டி கோத்தத்தை முறைகண்டு அந்த முருகப்பெருமான் இருட்டு வலைகள் உன்னை திருட்டு மனசு வைக்கிற யாரும் இல்ல. இது புரோடிப்பான பொறும் இல்ல, இது சப்ததான கட்டையும் இல்ல. உன் திருமணத்துக்கு கட்டா வருகிறேன். ஆத்தா வழியாக போட்டுமா வாங்கலே வாங்க
பார்த்து போக